ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அழகான பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி நம்ம கட் பண்ணுறது, அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த மாதிரி அளவு கொடுத்துருக்காங்க எனக்கு. இதுதான் அவங்களுடைய ஸ்லீவ். இவ்வளோ உயரத்துக்கும் வேணும், பஃப் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஹாஃப் பஃப்பும் வந்து பார்த்துருப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இதில் பாதி வந்து பஃப்பும் கீழே வந்து நார்மலாகவும் இருக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ நான் தைக்க போகிற துணி வந்து பட்டு கிடையாது. இப்போ ஒரு பட்டு ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம பஃப் தைக்க போகிறோம்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா மேலே வந்து நம்ம சாரீ கிளாத்தில் நம்ம பஃப் ரெடி பண்ணிக்கலாம், கீழே பார்டர் வந்து நம்ம பட்டிக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இவங்க கொடுத்துருக்கிற கிளாத் வந்து இந்த மாதிரி கிளாத் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பஃப்பு நம்ம டிஃப்ரெண்டேஷன் வந்து வச்சு காமிக்கணும். கீழே உள்ள பட்டியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அப்போ தான் பார்க்கவும் நம்மளுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி கிளாத்தில் வந்து இப்போ நான் கட் பண்ண போகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு ஸ்லீவை வந்து லைனிங்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அவங்க ஸ்லீவு. இது எப்படி கட் பண்ணியிருக்கிறேன்னா, நார்மல் நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரியே இந்த தையலும் இந்த மேலும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு, கீழே தையலுக்காக நான் ஒரு இன்ச்சு விட்டுருக்கேன். விட்டுட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். அவங்க அளவுக்கு ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸ்லீவை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இவங்க ஸ்லீவில் வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குது. இந்த இடம் வந்து ரொம்பவே மேலே இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல துணி வந்து நிறைய அப்படி மடங்கி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம கரெக்ஷன் பண்ணி கீழே இறக்கி அந்த இந்த சைட்லேருந்து அக்குள் சைடில் வந்து 3 இன்ச் எடுப்போம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் இதில் இருக்கிற மாதிரி அளவு எடுத்துகிட்டு அக்குள்ளோட அந்த டாட்டுக்கு வந்து நாச்சு போட்டுட்டு எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து ஸ்லீவோட லைனிங் வந்து கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் நான் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எனக்கு வந்து அவங்க 1 மீட்டர் கிளாத் எடுத்து கொடுத்துருந்தாங்க. 1 மீட்டர் கிளாத்தில் வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது என்ன பண்ண போறேன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு தான் நம்ம பேக்கு எல்லாமே கட் பண்ணி எடுத்துருக்குறோம். எடுத்ததுக்கப்புறமா இங்கே வந்து ஸ்லீப்பிங் பொசிஷனில் இந்த டிசைன்லாம் இருக்குது. இந்த டிசைனை தான் நான் வந்து மேலே பஃப்புக்கு வந்து கொடுக்க போகிறேன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதில் வந்து பாதி வந்து பஃப்பு வரும், பாதி வந்து நார்மலாக கீழே பட்டி மாதிரி வரும். இப்போ எனக்கு 1 மீட்டர் இருக்கிறதுனால தாராளமாக இந்த சைடு பீஸ் எடுத்து அவங்க 10 இன்ச் அவங்களுடைய கையோட உயரம் வந்து 10 இன்ச் இருக்குது. நான் 5 இன்ச் வந்து இந்த பஃப்புக்காண்டி இதை எடுத்துக்க போகிறேன். 5 இன்ச் வந்து பார்டருக்காக கீழே உள்ளதை எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த டிசைன் வந்து கிராஸாக வச்சு நான் பஃப்புக்கு ரெடி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காண்டி மடித்து நான் ஒரு 6 இன்ச்சுக்கு நான் இந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். பஃப்பு வைக்கிறது மட்டும் உங்களுடைய இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து எப்படினாலும் நீங்கள் பஃப் வந்து வச்சுக்கலாம். இந்த மெத்தடு தான் அப்படின்னா கிடையவே கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ பஃப் இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றது உங்களுடைய சாய்ஸ் தான். அதுக்கான அளவெல்லாம் மெஷர்மெண்ட்லாம் இதுதான் இவ்வளோ தான் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். கீழே இருக்கிற கிளாத்தை வந்து நான் லெவல் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லெவல் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதில் இருந்து 6 இன்ச் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். இவ்வளோதே எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கீழே உள்ள பீஸ் வந்து 6 இன்ச் கட் பண்ணணும். எடுத்துருக்குறோம். மடிப்பு வந்து இப்படி வைக்கிற மாதிரி எடுத்துருக்குறோம். இப்போ வந்து இதை ஸ்ட்ரைட்டாக அதுக்கு கீழே வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக நான் வைக்க போகிறேன். எனக்கு துணி வந்து இந்த பக்கம் அகலம் இல்லை, மேலே தான் இருக்குது. நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் பார்த்திங்களா, அதனால் மேலே இப்படி நான் மடித்து போட்டுக்கிறேன். இதில் வந்து 6 இன்ச்சு கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரே மாதிரி கிளாத்து தான் இது. பட்டு பார்டர் எதுவுமே இல்லை. கீழே வந்து இதை நம்ம கொடுக்க போகிறோம். மேலே வந்து இது ஸ்லீப்பிங் லைனில் இந்த டிசைனை கொண்டு வந்துட்டோம். கீழே இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். இது எப்படி நம்ம வந்து சுருக்கு வச்சு இப்படி தைப்போம். அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் வந்து இதில் கிடச்சிரும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி நம்ம வந்து இந்த பஃப் ஸ்லீவு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து பஃப்பு வந்து இப்போ வைக்க போகிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், பஃப்புக்குன்னு நம்மளுக்கு எந்த அளவுமே கிடையாது. நம்ம எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம், எவ்வளோ பெருசு வேணாலும் வச்சுக்கலாம்.
அது மாதிரி பஃபுக்குன்னு எந்த ஒரு அளவுமே கிடையாது, நம்ம வைக்கிற பஃப் தான். இப்போ வந்து எனக்கு ரொம்ப வந்து பெருசாக தெரிய வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு குட்டி குட்டி ஃப்ளீட்டாக எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு நல்ல பஃப் தெரியணும் அப்படின்றப்ப நல்லா பெருசு பெருசாக எடுத்து கீழே அடிக்கும்போது கிராஸு இப்போ மேலே வந்து இப்படி அடித்தோம்னா கீழே வந்து இப்படி அடிக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது நல்ல பஃப்னு இந்த மாதிரி தெரியும். இந்த மெத்தடு மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். மற்றபடி மெஷர்மெண்ட்டில் வந்து பஃபுக்குன்னு இந்த மெஷர்மெண்ட் தான் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, தையலுக்காக கொஞ்சம் மட்டும் விட்டுட்டு இதை ஃபுல்லாகவே நான் பஃப் வந்து வச்சுருக்க போகிறேன். பாருங்கள், இது ஃபுல்லாக நான் பஃப் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னையும் பார்த்த மாதிரி இந்த பஃப் வந்து வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் எந்த மெஷர்மெண்ட்டுமே தேவையில்லை. நான் உங்களுக்கு எவ்வளோ அவங்களுக்கு வச்சா அழகாக இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வைங்க. தச்சிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இது ஃபுல்லாக தைச்சிட்டேன். இப்போ வந்து இது வந்து நான் ஸ்ட்ரைட்டு பஃப் தான் வைக்க போகிறேன். இதை அப்படியே கீழே திருப்பிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பிட்டு ஃபஸ்ட்டு வந்து என் பக்கத்துக்கு இப்படி மடிச்சிருப்பேன். இப்போ வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இப்படி மடிக்க போகிறேன். இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன்லேருந்து எடுத்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம இப்படி மடிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மடிப்பை தூக்கி அப்படி இப்படி வைக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக அந்த பஃப் வந்துருக்குது பாருங்கள். அப்படியே அப்படியே முத்து முத்தாக தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பஃப்பு. பாருங்கள், இதை நம்ம போடும்போது இந்த மாதிரி தான் இருக்கும், அழகாக வந்துருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம இப்போது லைனிங்கோட ஜாயின் பண்ணிக்கலாம். நான் லைனிங்கில் கீழேருந்து இப்படி 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நாட்ச் போட்டு வச்சுக்கிறேன். இப்படி நம்ம நாட்ச் போட்டு வச்சிட்டோம்னா அந்த அளவுக்கு இதை வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டுருக்கு பாருங்கள். இந்த லைனில் தான் வந்துட்டு நான் அதை வச்சு தைக்க போகிறேன். நம்ம இந்த 6 இன்ச் கலவை இதை வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போது லைனிங் கிளாத்தோட 6 இன்ச்சில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இதை நம்ம தையல் போட்டுக்கிட்டோம். இதை அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த லைனிங் மேலேயே வந்து இந்த இது உடையாமல் ஒரு தையலை போட்டுக்கலாம். தைக்கும்போது ரொம்ப கவனமாக தைங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதுதான் முக்கியமானது. இந்த மடிப்பெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டு தையல் போடுங்க. போய் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பஃப்பு. உள்ளுக்கு எவ்வளோ போகுது பாருங்கள். அவ்வளோ துணி நம்ம உள்ளுக்கு வந்து மடித்து விட்ருக்குறோம். அவ்வளோ பஃப் இருக்குது இதில். இப்போது ஆல்ரெடி கீழே வந்து நம்ம ஜாயின் பண்ணுற கட் பண்ணி வச்சுக்கோ பார்த்தீங்களா, அந்த துணி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச்சு வந்து நம்ம ஏற்கனவே தையலுக்கு விட்டுருக்கோம், அதனால் 1/2 இன்ச்சு வந்து இதில் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பண்ண போகிறது ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பிசுரெல்லாம் வெளியே தெரியுது பார்த்தீங்களா, நம்ம வந்து அப்படியே இப்படி தைச்சி விட்டுட்டோம்னா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து இந்த லைனிங் இந்த மாதிரி நான் கொண்டு வர போகிறேன். எனக்கு பிசுறு தெரியக்கூடாது, அதனால் நான் இந்த மாதிரி கொண்டு வர போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுவும் சேர்த்து வச்சு தையல் போட்டுக்கோங்க. இப்போ ரெண்டும் சேர்த்து வச்சு தையல் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம உள்ளுக்கு இருந்து வெளியே எடுக்கலாம். இப்போ உள்ளேருந்து வெளியே எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு
பிசுறு வந்து இந்த பக்கமும் தெரியாது, இந்த பக்கமும் தெரியாது. ரொம்ப நீட்டாகிடுச்சு. எந்த பக்கமே பிசுறு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து கீழே ஒரு தையல் போட்டுக்க போகிறேன். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த இதை வச்சு ஒரு அமுக்கு தையல் போட்டுக்க போகிறேன். அமுக்கு தையல் போடும்போதே அது எப்படி படிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். படிஞ்சு இது பஃப் மட்டும் தனியாக தெரியுது. இப்போது என்னோடய ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிறேன். கையில் வந்து எனக்கு 10 இன்ச் தேவை. கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கீழே நான் ஒரு தையல் போட்டுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும் இந்த பஃப் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நம்ம கை வந்து ஜாயின் பண்ணலாம். இவ்வளோ பார்டர் வந்து நம்மளுக்கு கீழே வரும், இந்த பஃப் வந்து மேலே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. என்னோடய சேனலை தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னொரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை நான் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.